வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கா பலவீனப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. ஏன்னா, நம்மள யாராவது ஒருத்தன் திட்டிக்கிட்டே இருக்கான், அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, அவன வேற யாராவது ஒருத்தன் அடிக்கும்போது நமக்கு பார்க்கவே சந்தோஷமா இருக்கும். அது மாரி தான் அமெரிக்காவை பலவீனப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாரியான ஒரு செய்தி தான் இது. ஏற்கனவே இந்தியா, ரஷ்யா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் இருக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பில் முக்கியமான 10 நாடுகள் இணைவதற்காக காத்திருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, உலக வர்த்தக மையம் சொல்லக்கூடிய UAE, சவுதி அரேபியா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சக்தியை கொண்ட நாடு, அதே மாதிரி டூரிஸ்டில் மிகப்பெரிய நாடாக வழங்கக்கூடிய தாய்லாந்து, மிகப்பெரிய தீவுக்கூட்டமான இந்தோனேஷியா, அதே மாதிரி மெக்சிகோ, நைஜீரியா, அர்ஜென்டினா, எகிப்து, ஈரான், இந்த நாடுகள்லாம் இணைய காத்திருக்கிறாங்க. ஒரு குடியிருப்பில் ஒரு புதுசாக ஒரு வீடு வருதுன்னு வச்சுங்களேன், அவங்க அந்த அசோசியேஷனில் சேர ஆர்வம் காட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு கடை தொழில் செய்கிறவங்க ஒரு சங்கத்தில் சேர்வ ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு லாபம். அதே மாதிரி தான் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சீனாவும் இந்தியாவும் மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தி கொண்ட நாடு. அதனால நிறைய பொருட்களை இங்கே அளிக்க முடியும். அதே மாதிரி ரஷ்யா இராணுவ பலத்தில் மிகப்பெரிய ஒரு நாடு. அப்போ இந்த கூட்டமைப்பில் சேர்ந்தால் நம்முடைய பொருளாதாரத்தையும் தொழிலையும் விரிவுபடுத்திக் கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்தியா ஒரு அணிசேரா நாடுகளின் தலைமையில் இருக்கிறதுனால பொதுவாக எல்லா நாடுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்னு நம்புகிறாங்க. ஆகவே இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்த முக்கியமான 10 நாடுகள் சேர்றதுனால அமெரிக்காவோட டாலர் பலவீனமடைய மிக வாய்ப்புள்ளதாக சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க பிரிக்ஸ் நாணயத்தை ஏற்கனவே தயார்படுத்த முயற்சியில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட ரூபாயில் தான் டிரான்சாக்ஷன் நடக்கிறாங்க. இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி மோடி சீனாவுக்கு போயிட்டு அங்கேயும் இந்திய நாணயத்திலே டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக பேச போகிறாரு. அப்போது இந்த நடவடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை மிகவும் பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தான் அமைய போகுது. ஸோ இது இன்று ரொம்ப முக்கியமான மூமெண்ட்டாக பார்க்கப்படுது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.